மீனிங் ஆஃப் கிரிட்டிக்கல் பெடகோஜி. ஸோ கிரிட்டிக்கல் பெடகோஜியோட மீனிங் என்ன, கிரிட்டிக்கல் பெடகோஜி பற்றி இது ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். இதுதான் இந்த டாபிக், தேர்ட் டாபிக். கிரிட்டிக்கல் பெடகோஜி அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷனல் தியரி, இஸ் அன் எஜுகேஷனல் தியரி. எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, டீச்சிங் அண்ட் லேர்னிங் டூல்ஸ். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்னர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுறது எதுக்காக, சோஷியல் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஓகே, சமுதாயத்தில் இந்தந்த கண்டிஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ வந்து பாதிப்புகள் இருக்குது, இதை நம்ம எப்படி வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுலாம் கொண்டு வரதுக்கு பேர் கிரிட்டிக்கல் பெடகோஜின்னு சொல்கிறாங்க. ஓகே, கிரிட்டிக்கல் பெடகோஜிங்கிறது ஒரு டீச்சிங் அண்ட் லேர்னிங் டூல்ஸு. அது ஒரு எஜுகேஷனல் தியரி. அது எதுக்காக, லேர்னர்ஸ் வந்து சோஷியல் கண்டிஷன்ஸ் பற்றியும் சமுதாயத்தினுடைய சூழ்நிலைகளை பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. The political goal of critical pedagogy is to create a more egalitarian society, which can happen through identifying the unfairness of social inequalities, that change can happen through education. அதாவது என்ன சொல்றாங்க, எக்லிட்டேரியன் சொசைட்டி அப்படிங்கும் போது எல்லாரும் சமம் அப்படிங்கிறத குறிக்கிறதா. எல்லாருக்கும் எல்லா சலுகைகளும் கிடைக்கணும்னு சொல்றாங்க இல்லையா, எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்றது, குறிக்கிறது. அதோடைய நோக்கம்தான் இது அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்துல இருக்கிற வேறுபாடுகள், இன்இக்வாலிட்டிஸ் எல்லாத்தையும், அன்ஃபேர்னஸ், ஓகே, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி, ஒருத்தருக்குன்னா ஒரு சட்டம், இன்னொருத்தருக்குன்னா ஒரு விதமான சட்டம், பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டம், பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு சட்டம், இந்த மாதிரியான சமுதாயத்துல இருந்து வெளியில கொண்டு வர்றது தான் அதோட நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. தட் கேன் சேஞ்ச், எது மூலியமா இதை வந்து நம்ம மாற்ற முடியும் அப்படின்னா, இன்னமும் அந்த சமுதாயம் தானே இருக்கு, அந்த எதன் மூலியமா மாற்ற முடியும், ஒருத்தருக்கு கல்வி கொடுக்கறதன் மூலியமா அதை நம்ம வந்து மாற்ற முடியும். Educator can change society through education is key to the pedagogical is key to the critical pedagogy theory. ஸோ ஒரு கல்வியாளர், ஓகே, ஒரு எடுக்கேட்டர் என்ன பண்ண முடியும்னா, சமுதாயத்தில் சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும், மாற்றங்களை கொண்டு வர முடியும். எதனால, ஒரு கல்வியினால. இதை தான் வந்து எதோட கீ அப்படின்னு சொல்றாங்கன்னா, கிரிட்டிக்கல் பெடகோஜியோட தியரியோட கீ அப்படின்னு சொல்றாங்க. கிரிட்டிக்கல் திங்கிங் இஸ் ஆல்சோ அனதர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு இன்னொரு, கிரிட்டிக்கல் பெடகோஜிக்கு இன்னொரு பேர் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்றாங்க. வென் ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் கிரிட்டிக்கலி, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டு ஸ்டேட்டுக்கும் சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணுன்றத நம்ம பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு குழந்தைங்க வந்து ஒரு பீஸ் வந்து கொண்டு வராங்க. இல்லை ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு ஸ்டேட்டுக்குள்ளேயே, இல்லை மக்களுக்குள்ளேயே, ஒரு பர்டிகுலர் குரூப்புக்குள்ளேயே அப்படின்னும் போது அதை சால்வ் பண்ணுற கற்றுக்கணும் எல்லா குழந்தைங்களும். அப்போ அது ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் சொல்கிறாங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங். அண்ட் திங்க் அட் அ ஹையர் லெவல் யூஸிங் தியர் அக்வயர்ட் ஸ்கில்ஸ். அவங்களுக்கு இருக்கிற திறன்கள் மூலியமாக அவங்க அதிகமாக இதை பற்றின இதை வந்து நாலேஜை வந்து வளர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, ஃபோஸ்டர் இண்டிபெண்ட் திங்கிங் த்ரூ கிரிட்டிக்கல் பெடகோஜி. ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்துக்கும் மூளை இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தரும் இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக சிந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு இல்லையா. அப்போ அதை நம்ம வலியுறுத்தணும். ஃபோஸ்டர் இண்டிபெண்ட் திங்கிங், ஓகே, தனித்துவமாக நம்ம வந்து அவங்கள திங்க் பண்ண வைக்கணும். இந்த குழந்தைக்கு வந்து நீங்களே திங்க் பண்ணக்கூடாது, உங்களுடைய குழந்தைங்களுக்கு பதில் நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது, உங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு பதில் நீங்களே திங்க் பண்ணக்கூடாது. ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் இண்டிபெண்ட்டாக வேணுங்கிறத வலியுறுத்துறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் பெடகோஜி. கிரிட்டிக்கல் திங்கிங் இஸ் ஆல்மோஸ்ட் யூனிவர்சலி த ப்ரைமரி கோல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அட் ஆல் லெவல்ஸ். எல்லா வித லெவல்ஸ்லையும், எல்லா நிலைகளிலுமே எது வந்து உங்களோட நோக்கமாக இருக்குது, கல்வியினுடைய முதன்மையான நோக்கம் அப்படின்னும் போது அது ஒவ்வொரு குழந்தைங்களும் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான், யூனிவர்சலாக ஆல் ஓவர் த வேர்ல்டு. காமன் டெக்னிக்ஸ் ஃபார் ஃபோஸ்டரிங் கிரிட்டிக்கல் திங்கிங் இன் கிளாஸ் ரூம். சரி, அப்போ நம்ம ஃபோஸ்டர் பண்ண வலியுறுத்துறாங்களே கிரிட்டிக்கல் திங்கிங்கை கிளாஸ் ரூமில் எப்படியெல்லாம் நம்ம பண்ணுறது, அதுக்கு சில பொதுவான டெக்னிக்ஸ் இருக்காம். அது என்ன பண்ணுவோம், நம்மளே என்ன பண்ணிட்டு ரீட் பண்ணிட்டு நம்மளே நடத்துகிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் ஒவ்வொருத்தரையும் ரீட் பண்ண சொல்லணும். ஸோ ரீடிங்ன்றது ஒரு டெக்னிக். கொஸ்டினிங் பண்ணணும், அது ஒரு டெக்னிக். அது ஸ்டூடெண்ட் கொஸ்டினிங் பண்ணலாம், அது இன்ஸ்ட்ரக்டராக இருக்கலாம், அது டீச்சராக இருக்கலாம்,
ஆர்குமெண்டேட்டிவ் எஸ்ஏஸ் கொடுக்கலாம். ஒரு எஸ்ஏ கொடுக்கும்போது அதில் ஆர்குமெண்ட்ஸ் இருக்க மாதிரி, வழக்காடுற மாதிரி, இது தப்பு இது கரெக்டு அப்படிங்கிறத கொண்டு வர மாதிரி டிஸ்கஷன்ஸ் நடத்தலாம். ஓகே, ஸோ இது இது தப்பா இது கரெக்டா, இது நம்ம கலந்துரையாடுறது, டிபேட், வழக்காடுறது, நீயா நானா மாதிரி, மாடலிங் கொடுக்கலாம். இது மாதிரி பண்ணதாங்க, எப்படி செய்யுங்க, இந்த மாடலிங்கில் பண்ணுங்க, ஒரு தாஜ்மஹால் மாதிரி மாடல் பண்ணி பில்ட் பண்ணுங்க. நியூ மீடியா டெலிவரி டெக்னிக். அடுத்தது கான்ஃபரன்சஸ், கேஸ் ஸ்டடீஸ், தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ரோல் பிளேயிங், இந்த மாதிரி சோஆன் இது ஒன்னொருத்தையும் நம்ம பார்ப்போம். இப்போ டோட்டலாக எத்தனை டெக்னிக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13 டெக்னிக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு குழந்தைங்களும் இண்டிவிஜுவலாக திங்க் பண்ணுறதுக்கு. இப்போ ரீடிங்னு எடுக்கும் போது introduces students to new ideas and new ways of looking at ideas. It expands knowledge and experience to improved thinking. So ஒரு புதுவித ஐடியாஸ்லாம் அவங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அப்புறம் புது வழிகள், இந்த மாதிரி இந்த ஐடியா நம்ம யூஸ் பண்ணி அந்த ஐடியா பண்ணலாம், ஐ காட் அன் ஐடியா அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. இட் எக்ஸ்பேண்ட்ஸ் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு இம்ப்ரூவ் திங்கிங். ஸோ இது வந்து நமக்கு அறிவையும் அனுபவத்தையும் நமக்கு அதிக அளவில் நம்மளோட திங்கிங்கை வந்து என்ன பண்ணும், இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கும். கொஸ்டனிங் ஸ்டூடெண்ட்டை கொஸ்டின் பண்ணுறது, requiring students to pose questions about the material being explored invites them to focus more closely and examine implications more carefully. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு கொஸ்டின்ஸை வந்து அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, அப்போ அந்த மெட்டீரியல் பற்றி, அந்த இப்போ நான் படித்தேன், இந்த மெட்டீரியலில் இதெல்லாம் நான் பார்த்தேன், இதை கண்டுபிடிச்சேன், இதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணேன், ரொம்ப இதை எக்ஸாமின் பண்ணணும், இப்படியெல்லாம் அந்த குழந்தைங்க வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க போடும்போது அவங்களுக்கு நிறைய நாலேஜ் வளரும், அவங்க நிறைய திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. questioning instructor. So asking questions, students questions, and then okay, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கொஸ்டின் பண்ணும்போது அந்த கொஸ்டினோட விட்டுறக்கூடாது. அந்த கொஸ்டின் கரெக்டுனா ஏன் கரெக்டு, அது சால்வ் பண்ணுங்க. And then further interrogating their responses forces them to think further and deeper. ஸோ இப்போ நம்ம இன்ட்ரோகேட் பண்ணுறோம், குறுக்கிடுறோம் அப்படிங்கும் போது அவங்க இன்னும் அதிகமாக திங்க் பண்ணுவாங்க, அதை இன்னும் ஆழமாக சிந்திப்பாங்க. அதை வச்சு அதை தான் சொல்கிறாங்க. ஆர்குமெண்டேட்டிவ் எஸ்ஏஸ் வந்து ஆர்குமெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எஸ்ஏஸ் டெவலப் ரீசன்ட் ஆர்குமெண்ட், டிஃபெண்டிங் அகேன்ஸ்ட் கிரிட்டிசிசம்ஸ். ஓகே, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து நீங்கள் எப்படி டிஃபெண்ட் பண்ணணும் சொல்லி கற்றுக்கோங்க. அப்போ இல்லை அடி வாங்கிட்டு வாங்க, இல்லை திட்டு வாங்கிட்டு வாங்க, உங்களை பற்றி கேவலமாக பேசுகிறாங்களோ அதை வாங்கிட்டு வாங்க, அப்படி இல்லாமல் அதை எப்படி நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கணும். ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் டு எக்ஸாமின் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிளைம்ஸ் அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் தே ஹோல்டு. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோம், எக்ஸாமின் பண்ணோம். எக்ஸாமின் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அவங்களே வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிளைம்ஸ்க்கும் இம்ப்ளிகேஷன்ஸ்க்கும் என்ன, இந்த மாதிரி நம்ம வந்து அவங்கள எக்ஸாமின் பண்ண சொல்லலாம், நம்ம எக்ஸாமின் பண்ணலாம். பர்சுவேசிவ் ரைட்டிங். ஓகே, ரீடிங் மாத்திரம் இல்லை, அதை எழுதும் போது அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆழ்ந்து திங்க் பண்ணுவாங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க, அவங்களுடைய கருத்துக்களை அவங்களால வந்து பிரதிபலிக்க முடியும். எதையும் பேச முடியாத பெண்கள் கூட தன்னுடைய எழுத்தின் மூலியமாக என்ன பண்ணுவாங்க, தங்களுக்குரிய கருத்துக்களை வந்து பிரதிபலிப்பாங்க, எழுத்தாளர் ஆகிறாங்க. ஸோ ரிட்டன் அசைன்மெண்ட்ஸ் இன்வைட் த கைண்ட் ஆஃப் ரீஎக்ஸாமினேஷன் ஆஃப் ஒன்ஸ் வியூஸ் டு கிரிட்டிக்கல் திங்கிங். அதே மாதிரி ஒரு ரிட்டன் அசைன்மெண்ட்ஸ் கொடுங்க, ரீஎக்ஸாமினேஷன் கொடுங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வியூஸ், அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் அதில் டெவலப் ஆகும் அப்படிங்கிறதான். ஸோ இதோட அது முன்னாடி அது டிஸ்கஷன். Classroom discussion disposes students to a wider variety of perspectives, opportunity to air their own thoughts. ஓகே, டிஸ்கஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே அவங்களோட ஓன் பர்ஸ்பெக்டிவ்ஸை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது இப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு அப்படின்னும் போது நமக்கு வைடர் வெரைட்டி ஆஃப் பர்ஸ்பெக்டிவ்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல தான் ஒரு மனுஷன் திங்க் பண்ணுவோம், ஒரு 2 பர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ண முடியும். ஆனால் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்தா அப்போ எத்தனை பர்ஸ்பெக்டிவ்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி டு ஏர் தேர் ஓன் தாட்ஸ், அவங்களுடைய ஓன் தாட்ஸை எல்லாருக்கும் மத்தியிலும் வெளிப்படுத்துறதுல அவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ டிஸ்கஷன்றது ரொம்ப முக்கியம். அப்போ கிரிட்டிக்கல் திங்கிங் டெவலப் ஆகும். அடுத்து டிபேட். என்கேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவ்லி டிபேட், ஃபோர்ஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு
challenge received wisdom, debate stimulates student interest, post debate discussions and reflection becomes more thorough. ஸோ டிபேட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா ஒருத்தர் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்கன்னா இன்னொரு குரூப் அந்த பாயிண்ட்டை பற்றி எப்படி நம்ம ஆப்போசிட்டாக நம்ம சொல்கிறது, அதுக்கு எப்படி நம்ம கருத்து சொல்கிறது, அதை யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் என்கேஜாக இருப்பாங்க, எப்பொழுதுமே ஆக்டிவாக இருப்பாங்க. டிபேட் ஃபோர்ஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு சேலஞ்ச் ரிசீவ்டு விஸ்டம். ஸோ அவங்களுக்கு கிடைச்ச விஸ்டம் ஒரு குழந்தைகிட்டேருந்து ஓகே இது தப்பு இது கரெக்டு அப்படின்றதையும் அவங்க அந்த ஞானத்தை வந்து அவங்க அதை அடைஞ்சிக்க முடியும். சேலஞ்சஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண முடியும். இது எல்லாமே கூட அங்கே நடக்கும். அப்போ அதே மாதிரி இன்னும் எதெல்லாம் தூண்டி விடும்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டாக பேசணும். நான் இது பண்ணேன், இந்த பாயிண்ட் பிடிக்கணும், அந்த பாயிண்ட். ஸோ அது போஸ்ட் டிபேட் டிஸ்கஷன்ஸ் ஓகே நான் அடுத்த தடவை நீங்கள் அடுத்த இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிவாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அப்போ இதில் வந்து அவங்க அந்த டிஸ்கஷன் ஒரு டாபிக் நம்ம கொடுத்துருக்கோன்னா அந்த டாப்பிக்கில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தரோவாக இருப்பாங்க, தரோவாக ஆகிடுவாங்க இந்த பாயிண்ட்ஸில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மாடலிங் அப்படிங்கும்போது இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கேன் மாடல் critical thinking by evaluating in class positions that sound at first to be implausible. ஸோ இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து ஒரு மாடலான கிரிட்டிக்கல் திங்கிங்கை எவாலுவேட் பண்ணி பார்க்கணும். ஒரு கிளாஸ் பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது, இது ஓகேவா, இது கரெக்டா, இது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது நியூ மீடியா ஆர் டெலிவரி டெக்னிக். சிம்ப்ளி ஷிஃப்டிங் டு அ நியூ மீடியம். ஓகே, இது மீடியா அப்படிங்கிறது மீடியம் தான் சொல்கிறாங்க. ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு ஒரு குழந்தைய வந்து நம்ம மாற்றும் போது அந்த குழந்தையால ஆக்டிவாக லிசன் பண்ண முடியாது இல்லையா? உங்களை திடீர்னு நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் உங்களை தமிழ் மீடியமில் கொண்டு போய் விட்டோன்னா எல்லாமே தமிழில் நடத்துவாங்க, சயின்ஸ்லேருந்து எல்லாமே. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கும்போது நீங்கள் பாசிவ் லிசனராக மாறிடுவீங்க அப்படின்றாங்க. ஆனால் அதை என்ன பண்ண வைக்கலாம் நம்ம அப்படின்னா அவங்கள அப்சர்வ் பண்ண வைக்கலாம். அப்போ அவங்க பாசிவாக அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ அவங்க இன்னும் வந்து வேர்ட்ஸு லாங்குவேஜஸை கற்றுக்க முடியும். அடுத்தது கான்ஃபரன்சஸ்ன்னும் போது பிட்வீன் டீச்சர் அண்ட் செவரல் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு டீச்சர் இருப்பாங்க, அவங்க கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஆஃபர் செவரல் பொட்டன்ஷியல் பெனிஃபிட்ஸ். ஓகே, ஒரு ஸ்மால் குரூப் டைனமிக் லீவ்ஸ் ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீலிங் மோர் ரெஸ்பான்சிபிள் டு ப்ரிப்பேர் அண்ட் பார்ட்டிசிபேட். ஒரு ஸ்மால் குரூப் நம்ம பிரித்தோன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே நான் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு சொல்லி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கான்ஃபரன்ஸஸில். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மோர் என்கேஜ் தேன் இந்த கிளாஸ் ரூமை விட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிக அளவில் இந்த என்கேஜாக இருப்பாங்க கான்ஃபரன்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மோர் இன்டெலெக்சுவலி ஹானஸ்ட். அவங்க வந்து உண்மையாக இருப்பாங்க ரொம்ப அதிகமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது கான்ஃபரன்ஸ்க்கு. அடுத்தது கேஸ் ஸ்டடீஸ் அப்படின்னும் போது இன்வைட் ஸ்டூடெண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் வாட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ கேஸ் they see as relevant. ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் இன்வைட் பண்ணுறாங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். கேஸ் ஸ்டடின்னும் போது அப்படி தானே, ஒரு கேஸ் எடுத்துகிட்டு அந்த கேஸை வந்து இது ஓகேவா, இது கரெக்டாக, இது ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷனா, இல்லை வந்து பொய் சொல்கிறாங்களா. தே இன்வைட் த ஸ்டூடெண்ட் டு டேக் கிரேட்டர் இனிஷியேட்டிவ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஹிஸ் லேர்னிங். இந்த கேஸ் ஸ்டடி நம்ம கொடுக்கும்போது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களோட லேர்னிங் அவங்க கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு கொடுக்கறது தான் இந்த கேஸ் ஸ்டடி. தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது லைக் கேஸ் ஸ்டடீஸ், தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன்வைட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு திங்க் மோர் ஆக்டிவ்லி. கேஸ் ஸ்டடி மாதிரியே இந்த தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் என்ன பண்ணோம்னா அவங்கள லேர்ன் பண்ணிக்கணும், அதே மாதிரி ரொம்ப அதிக அளவில் திங்க் பண்ணும் ஆக்டிவாக அப்படிங்கிறத இது கொண்டு வரும். when they deal with unrealistic situations. ஓகே, ஒரு ரியலிஸ்டிக் சுச்சுவேஷன் இல்லாத ஒரு இதை வந்து சுச்சுவேஷனை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா they invite students to focus on particular aspects of a situation to consider more directly the implications. இது எதனால வந்தது, இது எந்த பாதிப்பு, இதுக்குரிய இது என்ன ஃபீச்சர்ஸ், என்ன சுச்சுவேஷன், என்ன ப்ராப்ளம், என்ன, இது எல்லாத்தையும் அவங்க வந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபோக்கஸ் பண்ணி அவங்க அந்த சுச்சுவேஷனை மாற்றுவாங்க. ஸோ தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்றது அவங்களோட ஓன் லேர்னிங்கில் இருக்கும் அப்படிங்கிறது. ரோல் பிளேயிங் அப்படிங்கும்போது ஒரு ரோல் பிளே கொடுத்தோன்னா அந்த ரோலை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. when students seriously attempt to adopt a different role, ஓகே, ஒரு
ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரோலை வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதோட கேரக்டர் என்ன, அவங்களோட ஸ்பீச் என்ன, அது பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா, இது எல்லாத்தையுமே அவங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா அவங்க கற்றுப்பாங்க அப்படிங்கிறது தான். கான்செப்ட் மேப்ஸ் அண்ட் இமேஜரி. ஸோ கான்செப்ட் மேப்ஸ் இருந்துன்றது நீங்கள் இப்போ எல்லா இதுலேயுமே இருக்குது. ஓகே, சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஏபிள் டு see relationships between ideas more clearly. இதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ஸ், இது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. இப்போ ஹீ அப்படின்னும் போது என்ன சொல்றோம், அவங்க ஒரு பாய், அவங்க வந்து அதுக்கப்புறம் என்ன, அவங்க வந்து விளையாடுவாங்க, இப்படி இப்படி போயிட்டே இருக்கும். இது கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல இருந்து ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன, டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. கம்ப்யூட்டர் பார்ட்ஸ்க்கும் ஹியூமன் பாடி பார்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது மாதிரி தான். ஓகே, ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன, when those relationships are drawn out graphically, அதை கிராஃபிக்கலாக கொண்டு வர்றதுக்கு பேர் தான் கான்செப்ட் மேப்ஸ் அண்ட் இமேஜரி சொல்கிறாங்க. ரிட்டன் ஃபீட்பேக்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஃபீட்பேக் கொடுக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து நல்லா தெளிவாக படிக்க முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். To a student on ideas, he or she express guides the student through re-examining the strengths and weakness of his or her position. ஸோ ஒரு ஃபீட்பேக் நம்ம கொடுக்கும்போது, ஒரு ஐடியா கொண்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு ஃபீட்பேக் சொல்லும்போது அவங்க வந்து ஓகே, இதை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம், நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம வீக்னஸ் என்ன, இது எல்லாமே அந்த குழந்தைங்க வந்து கற்றுப்பாங்க அப்படிங்கிறது தான். நீட்ஸ் அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் இன் டீச்சர் எடுகேஷன். ஓகே, டீச்சர் எடுகேஷனில் என்ன வந்து நீட்ஸ் அண்ட் இம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் டாபிக். கிரிட்டிக்கல் பெடகோஜிங்கிறது என்னது, is a teaching philosophy, okay, that invites educators to encourage students to critique structures of power and oppression. கிரிட்டிக்கல் பெடகோஜிங்கிறது ஒரு ஃபிலாசபி, அது வந்து நம்ம டீச் பண்ணுறது. அது எதுக்காக, கல்வியாளர்கள் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும், நம்ம வந்து ஒடுக்கப்படக்கூடாது, நமக்கு பவர் இருக்குது அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்க கொண்டு வருவாங்க. இன் கிரிட்டிக்கல் பெடகோஜி, a teacher uses his or her own enlightenment to encourage students to question. ஒரு கிரிட்டிக்கல் பெடகோஜியில் ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் பண்ணுங்க, எல்லாருக்கும் கொஸ்டின் பண்ணுறதுக்கு உரிமைகள் இருக்கு. இன்இக்வாலிட்டிஸ் சேலஞ்ச் பண்ணுறது, கொஸ்டின் ஒரு இன்இக்வாலிட்டி நடக்கும்போது அதை வந்து கொஸ்டின் பண்ணுறது, தட் எக்ஸிஸ்ட் இன் ஃபேமிலிஸாக இருக்கலாம், அது குடும்பங்களையாக இருக்கலாம், இல்லை கல்வி கூடங்கள்லையா இருக்கலாம், இல்லை சமுதாயத்தில் நடக்கிற அநீதிகள், அப்புறம் வந்து இன்இக்வாலிட்டிஸ், ஓகே, சமத்துவம் இல்லாத தன்மை, அந்த இடத்துல எல்லாம் நம்ம கொஸ்டின் பண்ணுறதுக்கும் இது நமக்கு கற்றுக் கொடுக்குது. இதில் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலஞ்ச் யுவர் செல்ஃப், உனக்கு நீயே சேலஞ்ச் பண்ணு அப்படிங்கிறது. சேஞ்ச் த கிளாஸ் ரூம் டைனமிக்கா, ஓகே, ஒரு கிளாஸ் ரூமை டைனமிக்காக மாற்று. ப்ரெசென்ட் ஆல்டர்னேட்டிவ் வியூஸ், ஓகே, ஸோ இதுக்கு வேற என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த வியூஸை வந்து அவங்களுக்கு கொடுங்க. சேஞ்ச் யுவர் அசஸ்மெண்ட்டை மாற்றுங்க. நீங்கள் இப்படி தான் வந்து திருத்துவேன், இப்படி தான் பேப்பர் எழுத வச்சு மட்டும்தான் நான் அவங்க எவாலுவேட் பண்ணுவேன், அப்படி கிடையாது. அவங்க வந்து ரீடிங்கில் நல்ல ஸ்கில்டாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸில் நிறைய ஸ்கில்டாக இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஆக்டிவிசமை என்கரேஜ் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். சேலஞ்ச் யுவர் செல்ஃப் அப்படிங்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if you are not thinking critically and challenging social structures, you cannot expect your students to do it. இல்லையா, நீங்கள் வந்து ஒரு கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணாமல், ஒரு டீச்சர் ஆஸ் அ டீச்சர் நீங்கள் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணாமல், ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ண தெரியாமல், சமுதாயத்தில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கிற சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கும்போது உங்கள் குழந்தைங்க எப்படி, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அதை செய்வாங்க, அதை செய்யணும்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டினாக கேட்குறாங்க. எடுக்கேட் யுவர் செல்ஃப், நீங்கள் உங்களை முதல்ல எடுக்கேட் பண்ணுங்கள், யூஸிங் மெட்டீரியல்ஸாக இருக்கலாம். தட் கொஸ்டின் த காமன் சோஷியல் நரேட்டிவ். ஸோ இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் அநீதி நடக்குது அப்படிங்கும்போது அதை முதல்ல அவங்க என்ன செய்யலாம், ஒரு ஓகே, இதில் நமக்கு இந்த சட்டங்கள்லாம் இருக்குது, எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். ஏன்னா இன்னும் பாருங்கள், ஆணவ படுகொலையெல்லாம் போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் அ ஹிஸ்ட்ரி டீச்சர், நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சராக இருந்தீங்கன்னா, immerse yourself in scholars who note the character flaws or problematic structure. ஒரு ஹிஸ்ட்ரியை எடுத்து நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்க, அந்த கதையில் என்ன தவறுகள்லாம் நடக்குது, இந்த சதி மூமெண்ட் இருக்கு இல்லையா, அப்போ இன்னும் வந்து என்ன பண்ணணும், உடன்கட்டை ஏறணும் அப்படிங்கிறதுல எது ப்ராப்ளம், யார் இந்த மாதிரி செய்ய சொல்கிறா,
இதுக்கு இவங்க ஹியூமனிட்டி இல்லையே. ஸோ அந்த ஃப்ளாஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து கொண்டு வரதுக்கு அவங்களே அந்த கேரக்டருக்குள்ள உள்ள போய் அவங்க சொல்லிக் கொடுக்கணும். அப்ப ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ் அவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதும் இருக்கு. The more you learn, the better equipped you will be to help enlighten your students. நீங்க எவ்வளோ தூரம் கற்றுக்கொள்ளுகிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து என்ன பண்ண முடியும், வளர்த்து விட முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயினான இது. சேஞ்ச் த கிளாஸ் ரூம் டைனமிக் மாதிரி கிளாஸ் ரூம் நீங்கள் மாற்றுங்க. கிரிட்டிக்கல் பெடகோஜி இஸ் ஆல் அபவுட் சேலஞ்சிங் பவர் ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரு அதிகார ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து சேலஞ்ச் பண்ணுறது தான் வந்து கிரிட்டிக்கல் பெடகோஜி. இப்போ முதல்ல அதிகாரத்துல யார் இருக்கா? இப்போ நம்ம ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா டீச்சர் இருக்காங்க இல்லையா? ஸோ பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் பவர் டைனமிக்ஸ் இன் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சரோட ஸ்டூடெண்ட்டோட ரிலேஷன்ஷிப் தான். சேஞ்சிங் யுவர் கிளாஸ் ரூம் லே அவுட், ஒரு கிளாஸ் ரூமோட லே அவுட்டை நீங்கள் மாற்றும் போது இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சிட் இன் ரோஸ் ஃபேசிங் யூ, ரோஸில் உட்கார வச்சு நம்மளை பார்க்க வைக்கிறதுக்கு பதிலாக செட் ஆஃப் த டெஸ்க் ஸோ தட் தே ஆர் ஃபேசிங் ஈச் அதர். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குற மாதிரி ஒரு செமி சர்க்கிள்லையோ நீங்கள் உட்கார வைக்கும் போது அப்போது அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ப்பாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க, எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். இதை வந்து கேரளாவில் இப்போ கவர்மெண்ட்டில் அது கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்சுன்னு இருக்கக்கூடாது, நாங்கள் வந்து இப்படி உட்கார வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்படி உட்கார வச்சுருக்காங்க எல்லா குழந்தைங்களையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில். அவங்க தான் வாட்டர் பெல்லையும் ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. குழந்தைங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க, பெல் அடித்தா தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதையும். யூ கேன் ஆல்சோ ட்ரை சிட்டிங் while லீடிங் டிஸ்கஷன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டாண்டிங். ஓகே, அதே மாதிரி நீங்களும் வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நின்றுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நீங்களும் உட்காந்து அவங்க ஒருத்தராக நீங்களும் பங்கு பெறலாம். திஸ் போஸ்டர் போட்ஸ் யூ இன் த சேம் பொசிஷன் அஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த. அது மாதிரி உங்களையும் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஒருத்தராக அவங்க வந்து கன்சிடர் பண்ண முடியும். அப்போ அவங்களால ஈஸியாக டிஸ்கஸ் பண்ண முடியும், அவங்களால ஈஸியாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது. அப்போ டைனமிக்காக உங்கள் கிளாஸ் ரூம் மாறும், அந்த பவரை வந்து நீங்கள் முறியடிக்க முடியும். இட் இஸ் ஆல்சோ அ குட் ஐடியா டு மூவ் ஃப்ரம் a lecture-based class to a discussion-based class that allows students to think critically and draw their own conclusions. ஓகே, இது ஒரு நல்ல ஒரு ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. லெக்சர் பேஸ்ட் மெத்தடுக்கு பதிலாக இது டிஸ்கஷன் பேஸ்டு கிளாஸாக மாறிடும். அப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், திங்க் கிரிட்டிக்கலாக நம்ம திங்க் பண்ண வைக்கலாம், அவங்களே அவங்களோட ஓன் கன்க்ளூஷன்ஸை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது இதில் இருக்குது. பட் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் அப்படியா இருக்காங்க? இந்த ஸ்டூடெண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்டும் இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு தலைக்கு மேலே ஏறி தான் உட்காருப்பாங்க. ஓகே, அடுத்தது ப்ரெசன்ட் ஆல்டர்னேட்டிவ் வியூஸ் அப்படிங்கும்போது என்கரேஜ் தெம் டு ட்ரா தேர் ஓன் கன்க்ளூஷன்ஸ். அவங்களோட ஓன் கன்க்ளூஷன்ஸை அவங்க கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். இப்போ ஸ்டூடெண்ட் ப்ரெசன்ஸ் வியூ பாயிண்ட், ஒரு வியூ பாயிண்ட்டை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க என்கரேஜ் பண்ணணும். என்கரேஜ் him or her to dig further. இன்னும் நீ நல்லா பண்ண, இன்னும் நீ வந்து நிறைய திங்க் பண்ண, அப்போது அவங்கள்ட்ட இன்னும் நிறைய வந்து என்ன வரும், வெளியில் வரும். ஓகே, ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் லைக் why do you believe that, ஏன் நீ அதை பிலீவ் பண்ணுற அப்படின்னும் போது இன்னும் அவங்களுக்கு எனக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு கொண்டு வருவாங்க. ஆர் why is that a good thing, அப்போ இது ஏன் இது நல்லது அப்படிங்கிறதே அவங்க திங்க் பண்ணுவாங்க. will encourage students to challenge their own beliefs. அப்போ நான் நினச்சதில் இதுதான் கரெக்டு, இதுக்காக தான் நான் இதை செஞ்சுருக்கேன், இதுக்கு இது நல்லது அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு கொண்டு வருவாங்க. பிரேக் ஃப்ரீ ஆஃப் டேமேஜிங் சோஷியல் நரேட்டிவ்ஸ் அண்ட் திங்ஸ் இண்டிபெண்ட்லி. அது மாதிரி பிரேக் ஃப்ரீ டேமேஜிங் நரேட்டிவ்ஸ் இல்லை, சோஷியல் நரேட்டிவ்ஸ் அவங்க கொடுக்க சொல்லலாம், அவங்களோட ஓன் பிலீவ்ஸை நம்ம சொல்ல வைக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸை சேலஞ்ச் பண்ண வைக்கலாம், இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ண வைக்கலாம். ஸோ இது எல்லாமே இதில் நடக்கும். அடுத்து சேஞ்ச் ஒரு அசஸ்மெண்ட்ஸ் நம்ம பேப்பர் கரெக்ட் பண்ணுறது மட்டும்தான் அசஸ்மெண்ட்டை நம்ம நினைக்கிறோம். ட்ரெடிஷ்னல் அசஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் லைக் ட்ரெடிஷ்னல் பவர் ஸ்ட்ரக்சர்ஸ் கேன் பி கன்ஃபைனிங். ஓகே, ஸோ ட்ரெடிஷ்னல்னால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், டெஸ்ட் வைப்போம், பேப்பரை கொடுத்தோம், அதே மாதிரியே போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யுவர் அசஸ்மெண்ட்ஸ் ஆர் நாட் அபவுட் ஃபைண்டிங் த ரைட் ஆன்சர்ஸை மட்டும் இல்லை, பட் ஆர் இன்ஸ்டெட் ஆஃப் அபவுட் எப்படி அவங்க கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறாங்க, அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் அவங்கள்ட்ட எப்படி வெளியே கொண்டு வரது அப்படிங்கிறதுலையும் உங்களோட அசஸ்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கரேஜ் ஆக்டிவிசம் நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுங்க. தேர் இஸ் அ சம்வாட் சைக்கிளிக் நேச்சர் டு கிரிட்டிக்கல் பெடகோஜி ஆஃப்டர் எடுகேட்டிங் யோர் செல்ஃப். ஓகே, ஸோ அது ஒரு சைக்கிள் நேச்சர். நீங்கள் வந்து எடுகேட் பண்ண பிறகு
இங்கே என்ன பண்ணுவீங்க, அதே இதை உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வலியுறுத்துவீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ட் தே இன் டர்ன் டேக் தேர் நியூ ஃபவுண்ட் டு தேர் ஃபேமிலிஸ் அண்ட் கம்யூனிட்டி. இது எங்கே போகும் அடுத்தது, இது ஒரு வட்டம் மாதிரி போயிட்டே இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி சைக்கிள் கூட போட்டு காட்டலாம். இங்கே என்ன பண்ணலாம், உங்களோட எடுக்கேட்டிங் யுவர் செல்ஃப் கொடுக்கலாம். அடுத்தது எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலாம். அடுத்தது ஃபேமிலிஸ்க்கு போகும், கம்யூனிட்டிஸ்க்கு போகும்ன்றது இங்கே ஒரு சைக்கிள் மாதிரி கொடுக்குது. You can do this by telling your students about opportunities in their community where they can combat oppression like marches, demonstrations and organizations. See, இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஒடுக்குமுறை எல்லாத்தையும் நீங்கள் எப்படி வந்து லைக் அவங்கள வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறது, ஒரு அமைப்பை வச்சு நம்ம இது பண்ணுறது, அப்புறம் வந்து ஒரு பேரணி நடத்தி அந்த மாதிரி ஒரு யூனியன் இந்த மாதிரிலாம் வச்சு அவங்களுக்கு அதில் இந்த கம்யூனிட்டியில் நடக்கிற அந்த இதெல்லாம் ஒடுக்குமுறைகள் எல்லாத்தையும் மேற்கொள்கிறது எப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். யூ கேன் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டார்ட் கிளப்ஸ். ஒரு கிளப் ஃபார்ம் பண்ணுங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களே அதை பொறுப்பெடுத்துக்குவாங்க. எதுக்கு கிளப் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஒரு மார்ஜினலைஸ்டு பீப்புளுக்காக, சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களுக்காக வாய்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு கிளப்பு ஸ்கூல்லையே நம்ம வந்து அவங்கள கொண்டு வர வைக்கலாம். யூ கேன் ஈவன் என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு டாக் அபவுட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பவர் அண்ட் அப்ரெஷன் வித் தேர் ஃபேமிலி அண்ட் பியர்ஸ். நீங்கள் இன்னமும் அவங்கள என்கரேஜ் பண்ணலாம். ஓகே, சமுதாயத்தில் இருக்கிற பவர் இல்லையா, அதிகார இதில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒடுக்குமுறை இதெல்லாம் வந்து நம்ம ஃபேமிலிலையும் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பியர்ஸோட இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு, கிரிட்டிக்கல் பெடகோஜி. அடுத்தது வந்து என்னென்னா இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ். கொஸ்டின் நம்பர் 4. இன்ட்ராக்ஷன் அப்படிங்கும் போது என்ன, வாட் இஸ் இன்ட்ராக்ஷன்? இன்ட்ராக்ஷன்றது என்னன்னா, ஃப்ளாண்டர் டிஃபைன்ஸ் டீச்சிங் இஸ் அன் இன்ட்ராக்டிவ் ப்ராசஸ். ஃப்ளாண்டர்ன்றவர் என்ன சொல்றாரு, டீச்சிங்கிறது ஒரு இன்ட்ராக்டிவ் ப்ராசஸ். அதாவது ஒருத்தர் மட்டும் பேசி இன்னொருத்தவங்க எல்லாம் லிசன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, எல்லாரும் எல்லாரோடையும் பேசணும் அப்படிங்கிறதான் இன்ட்ராக்டிவ் ப்ராசஸ். ஃப்ளாண்டர் என்ன சொல்றாருன்னா, நடத்துறது என்னது ஒரு இன்ட்ராக்டிவ் ப்ராசஸ். இன்ட்ராக்ஷன் மீன்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட், ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இந்த ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங். ஓகே, டீச்சிங்கோட ப்ராசஸில் ரெண்டு பேருமே என்ன பண்ணிக்கணும், கலந்துக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது, இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. In this process, teacher influences the students. Students also interact with the teacher. Interaction takes place among the students and themselves also. Okay. ஸோ இந்த ப்ராசஸில் என்ன நடக்கும், டீச்சர் வந்து யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, டீச்சரோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. டீச்சரோட மட்டும் இல்லை, அமாங் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட என்ன பண்ணிக்குவாங்க, கலந்துக்குவாங்க அப்படிங்கிறது தான். இட் மீன்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங் எவ்ரிபடி இன்ட்ராக்ட்ஸ் வித் ஈச் எவ்ரி அதர் பர்சன் இன்வால்வ் இன் த ப்ராசஸ். இப்போது ஒரு ப்ராசஸ் நடக்குது டீச்சிங்கில் அப்படின்னா, டீச்சர் வந்து யார் கூட பேசலாம், ஸ்டூடெண்ட் 1 கூட பேசலாம், ஸ்டூடெண்ட் 2 கூட பேசலாம், 3 கூட பேசலாம், 4 கூட பேசலாம். ஸ்டூடெண்ட் 2வும் ஸ்டூடெண்ட் 3யும் பேசிக்கலாம், ஸ்டூடெண்ட் 3யும் ஸ்டூடெண்ட் 4ம் பேசிக்கலாம். ஸோ என்ன வேணாலும் இந்த மாதிரி எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிறதுக்கு பேர் தான் இன்ட்ராக்ஷன் சொல்லி நீங்கள் வந்து இதை காமிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டீனா டீச்சரு, S1 S2ன்றவங்க ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது. இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ்ன்றது இது ஒரு ப்ராசஸ் ஆஃப் என்கோடிங் அண்ட் டீகோடிங் த ஸ்டடி பேட்டர்ன் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ் ஆஃப் கிளாஸ் ரூம். ஸோ கிளாஸ் ரூமில் இதுதான் கற்றல் மற்றும் கற்பித்தலில் இதுதான் நடக்குது, இதுதான் வந்து ஸ்டடி பேட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம என்கோட் பண்ணி டிகோட் பண்ணி காமிக்கிறது தான் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. A typical system for interaction analysis will usually include ஒரு டிப்பிக்கலான சிஸ்டம் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸில் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கும். ஈச் டிஃபைன் கிளியர்லி. ஓகே, இது ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரி, அது ஒன்றுமே தெளிவாக வந்து டிஃபைன் ஆகிருக்கும். ப்ரொசீஜர் ஃபார் அப்சர்வேஷன் அண்ட் செட் ஆஃப் கோல்டன் ரூல்ஸ். ஓகே, அப்சர்வேஷனுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதே மாதிரி கோல்டன் ரூல்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டெப்ஸ் ஃபார் டேப்லேட்டிங் டேட்டா இன் ஆர்டர் டு அரேஞ்ச் டிஸ்பிளே. ஓகே, டேப்லெட் ஒரு டேட்டா வந்து அவங்க டேப்லெட் பண்ண தெரியும், ஆர்டர் பண்ண தெரியும், அரேஞ்ச் பண்ண தெரியும் டிஸ்பிளேல, இது எல்லாமே. சஜஷன்ஸ் விச் கேன் பி ஃபாலோட் இன் சம் ஆஃப் த மோர் காமன் அப்ளிகேஷன். ஓகே, உங்களுக்கு இந்த சஜஷன்ஸ் இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க, அதுவும் இருக்குது.
கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ்ன்றது யாருடைய டீம் பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு டாக்டர் எஸ்கே தாகூர் அவரோட கூற்றுப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, classroom interaction analysis may be defined as an instrument which is designed to record categories of verbal interaction. But verbal interactions வந்து கேட்டகரைஸ் பண்ணுறது. ஓகே, இந்த வேர்ப்ஸ் இந்த கேட்டகரியை சேர்ந்தது, இந்த வேர்ப்ஸ் இந்த கேட்டகரியை சேர்ந்தது அப்படிங்கிறத அவங்க வந்து வேர்பல் இன்ட்ராக்ஷன்றத பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. டியூரிங் அந்த கிளாஸ், ஒரு கிளாஸ் நடக்கும் போதோ இல்லை ஃப்ரம் ரெக்கார்டட் ஒரு வீடியோ டீச்சிங் மூலியமாகவோ இந்தந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்தந்த கொஸ்டினுக்கு இந்தந்த யூனிட்க்கு இந்தந்த டாபிக்கு நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். இட் இஸ் அ டெக்னிக் ஃபார் கேப்சரிங் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டைமென்ஷன்ஸ். அப்போ இது வந்து என்ன ஒரு டெக்னிக் அப்படின்னா, ஒரு குவாலிட்டேட்டிவ் தேவையில்லாத கதையெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க சில இதில். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த குவாலிட்டேட்டிவாக ஒரு குவான்டிடேட்டிவாக இருக்கும் ஒரு டீச்சரோட வேர்பல் பிஹேவியர். அதாவது அவங்க பேசும்போது சொல்லும்போது கதைகள்லாம் வராத அந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வேர்ப்ஸை யூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஒரு குவாலிட்டேட்டிவாக இருக்கும், குவாலிட்டி உள்ளதாக இருக்கும். அதே மாதிரி குவான்டிடேட்டிவ், நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதான். அசம்ஷன்ஸ், ப்ரிடாமினன்ஸ் ஆஃப் வேர்பல் கம்யூனிகேஷன்ஸ். ஓகே, வேர்பல் கம்யூனிகேஷன்ஸில் அசம்ஷன்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, predominance of verbal communication, higher reliability of verbal behavior, consistency of verbal statements, teachers influence இருக்கும், relationship between teacher and student, okay, between the social climate and productivity, relation between classroom climate and learning, use of observational technique, role of feedback, expression through verbal statement. ஒரு டீச்சர் அவங்க எப்படியெல்லாம் வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ரிலையபிளாக இருக்கணும், கன்சிஸ்டன்சி வேர்பல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும், டீச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும், சில இதில் டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்க்கும் நிறையா ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கணும், ஒரு சோஷியல் கிளைமேட். ஓகே, எல்லாரும் எல்லாத்துக்கூடையும் பேசலாம், இது கரெக்டு எப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், கொஸ்டின் பண்ணலாம் டீச்சர்கிட்ட. இல்லை ஒரு கிளைமேட், நல்ல கிளைமேட் வந்து கிளாஸ் ரூமில் இருக்கலாம். அது மாதிரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிளாஸ் ரூம் கிளைமேட் அண்ட் லேர்னிங், கிளாஸ் ரூம் கிளைமேட்லேயும் லேர்னிங்க்கும் என்ன அந்த சம்மந்தம் என்ன. இந்த ஒரு ஏசி ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னும் போது அந்த கிளாஸ் ரூம் கிளைமேட் என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு ஹாட்டான பிளேஸில் கண்டிப்பாக அவங்களால படிக்க முடியாது. இந்த மாதிரி ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சு, ஃபேன் இல்லை, லைட் இல்லை, அப்போ ஒரு சில கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கிளாஸ்க்குள்ளே சண்டை இல்லாமல் இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். யூஸ் ஆஃப் அப்சர்வேஷனல் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபீட்பேக் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் த்ரூ வேர்பல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எக்ஸ்பிரஷனை நம்ம எழுதணும். ஃப்ளாண்டர் சிஸ்டம் ஆஃப் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃப்ளாண்டரோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அன் அப்சர்வேஷனல் டூல். இது ஒரு அப்சர்வேஷனல் டூல். எதுக்காக யூஸ் டு கிளாசிஃபை, ஓகே, என்னென்ன வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன வேர்பல் பிஹேவியர் வந்து ஒரு டீச்சர் யூஸ் பண்ணுறாங்க, பியூப்பிள்ஸ் தான், ஸ்டூடெண்ட்ஸ் தான், அஸ் ஏ இன்ட்ராக்ட் இன் த கிளாஸ் ரூம். ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன மாதிரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றதை பிரிக்கிறலாம், கேட்டகரைஸ் பண்ணுறது. இந்த ஃப்ளாண்டரோடது மட்டும் நீங்கள் எழுதினாங்கன்னா கூட போதும். ஓகே, நிறைய இருந்துச்சுன்னா ஃப்ளாண்டர்ஸ் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ் கேட்டகரின்ற போது FIAC அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. இதில் டீச்சர் டாக், பீப்புள் டாக். டீச்சர் டாக்னா டீச்சர் வந்து நடத்துறது எப்படி நடத்துகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நடத்துகிறாங்க எப்படிங்கிறப்ப. ஓகே, அக்செப்ட். இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, டீச்சர் டாக் வந்து எல்லாரோட ஃபீலிங்கை அக்செப்ட் பண்ணுவாங்க, அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க, அவங்கள ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி ப்ரைஸும் பண்ணுவாங்க, அவங்கள வெரி குட் அப்படின்னு. அக்செப்ட்ஸ் ஆர் யூசஸ் ஐடியாஸ் ஆஃப் பீப்புள்ஸோட ஸ்டூடெண்ட்ஸோட ஐடியாஸை அவங்க அக்செப்டும் பண்ணுவாங்க, அதை யூஸும் பண்ணுவாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, லெக்சரிங் கொடுப்பாங்க, கிவிங் டைரக்ஷன்ஸ், இது இப்படி பண்ணு இது இப்படி பண்ணு அவங்க டைரக்ஷன்ஸும் கொடுப்பாங்க, இது இப்படி பண்ணக்கூடாதுன்றதையும் அவங்க சொல்லுவாங்க. கிரிட்டிசைசிங் அண்ட் ஜஸ்டிஃபைங், ஓகே இது நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணணும், இதுதான் கரெக்டு அப்படிங்கிறத அவங்க பண்ணலாம். ஸ்டூடெண்ட் டாக் அப்படிங்கும்போது, பியூப்பிள் டாக்குன்னும் போது பியூப்பிளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது தான். சைலன்ஸுன்னும் போது அவங்களுக்கு என்ன இருக்கும், கன்ஃபியூஷன். ஓகே, ஐயோ எதுவுமே புரியல, என்னடா கேட்குறது, அப்போ அமைதியாக இருந்துக்கும் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ தேர்ட் பார்ட் வந்து சைலன்ஸ். அக்செப்ட் ஃபீலிங்ஸ்னால் என்ன, அக்செப்ட்ஸ் அண்ட் கிளாரிஃபைஸ் அன் ஆட்டிடியூட் ஆர் ஃபீலிங் டோன் ஆஃப் அ பியூப்பிள் இன் அ நான் த்ரெட்னிங் மேனர். ஓகே, பயமுறுத்துகிற மாதிரி இல்லாமல்
ஃபீலிங் மேபி பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ப்ரெடிக்டிங் அண்ட் ரீகாலிங் ஃபீலிங்ஸ் ஆர் இன்க்ளூடட். ஓகே, இதெல்லாம் வந்து கரெக்டு, இது தப்பு அப்படிங்கிறது இல்லை. ஒரு ஃபீலிங்ஸை ரீகால் பண்ணுறது இது எல்லாமே அவங்க பாசிட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவாக கூட இருக்கலாம். அது த்ரெட்டனிங்காக இருக்கக்கூடாது. ஓகே, பயமுறுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. ப்ரைஸஸ் ஆர் என்கரேஜஸ். ஓகே, ப்ரைஸஸ் ஆர் என்கரேஜஸ் என்னும் போது பீப்புளோட ஆக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே சூப்பர் இது பண்ணு, இப்படி உன்னோட பிஹேவியர் சூப்பர், நீ கரெக்டாக டைமுக்கு வந்துட்ட, பங்க்சுவலாக இருக்க அப்படின்றதான். ஜோக்ஸ் தட் ரிலீஸ் டென்ஷன் பட் நாட் அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் அனதர் இண்டிவிஜுவல். ஜோக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் தான். ஓகே, சந்தோஷமாக இருக்கும், டென்ஷனை ரிலீஸ் பண்ணும். ஆனால் மற்றவங்கள தாழ்த்தியோ அவங்களுடைய உனக்கு வந்து இப்படி இருக்கு தலை அப்படின்னு சொல்லி அவங்கள கிண்டல் பண்ணி அப்படி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது. அது வந்து ஜோக் கிடையாது. ஓகே, சேயிங் ஓ ஓ கோ ஆன். அப்போ ஒருத்தரை கிண்டல் பண்ணுறது, கிண்டல் பண்ணி ஜோக் பண்ணுறது தப்பு. அது மாதிரி டீச்சர் வந்து ஏதாவது ஒரு இதை சொல்லும்போது, ஸ்டூடெண்ட் ஏதாவது சொல்லும்போது தலையாட்டிட்டு ஓகே போ அப்படிங்கிறதும் நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, சூப்பர் இது பண்ணு, இது கரெக்டு, இது நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து எது தப்பு எது ரைட்டுன்னே தெரியும். அக்செப்ட்ஸ் ஆர் யூசஸ் ஐடியாஸ் ஆஃப் பீப்புள்ஸ். ஓகே, ஒரு பீப்புளோட ஐடியாஸ் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணணும், யூஸ் பண்ணலாம், கிளாரிஃபை பண்ணலாம். பில்டிங் ஆர் டெவலப்பிங் ஐடியாஸ் சஜஸ்டட் பை அ பீப்புள். ஓகே, நீங்கள் உங்களோட ஐடியாஸை நீங்கள் வந்து கொடுக்கலாம், டெவலப் பண்ணலாம், அதை வந்து நீங்கள் கொண்டு வரலாம். Teacher extensions of pupil ideas are included, but as the teacher brings more of his own ideas into play, shift to category 5. ஓகே, ஸோ இது வந்து 5th கேட்டகரியில் போகுது அப்படிங்கிறதா. ஓகே, சஜஷன்ஸ் கொடுக்குறதா இருந்தால் அவங்க கொடுக்கலாம். கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படிங்கிறதா. ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அபவுட் கண்டென்ட்டை பற்றி to procedures based on teachers' ideas with the intent that a pupil will answer. அப்போ அவங்க ஸ்டூடெண்ட் என்ன பண்ணலாம், அதை ஆன்சர் பண்ணுவாங்க. லெக்சரிங் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் நடத்துகிறது அப்படியே லெக்சரிங் தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை வச்சு அதுலேருந்து டெவலப் பண்ணி அதில் விட்டு போனது எல்லா பாயிண்ட்ஸையும் கூட நீங்கள் எடுத்து கேதர் பண்ணலாம். இதுதான் லெக்சரிங். ஒருத்தர் மட்டுமே நடத்திட்டு இருக்குது. கிவிங் டிரெக்ஷன்ஸ். ஓகே, இது கரெக்ட், இது கரெக்ட் இல்லை, இது செய்யுங்க அப்படிங்கிறது தான். கிரிட்டிசைசிங் ஆர் ஜஸ்டிஃபைங் அத்தாரிட்டி. ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்டெண்டட் டு சேஞ்ச் pupil behavior from non-acceptable to acceptable pattern. ஓகே, ஸோ ஓகே இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுலேருந்து அக்செப்ட் பண்ணுறத மாதிரி கொண்டு வரது. பவுலிங் சம் ஒன் அவுட், வெளியில் தள்ளி விடுறது. ஸ்டேட்டிங் வை த டீச்சர் இஸ் டூயிங் தட் வாட் ஹீ இஸ் டியூரிங். எக்ஸ்ட்ரீம் செல்ஃப் ரிலையன்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரீமான ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன் இந்த டீச்சர் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பியூப்பிளோடைய இதை வந்து நம்ம கற்றுக்கணும். அது மாதிரி பியூப்பிள் டாக் ரெஸ்பான்ஸ். பியூப்பிள் டாக்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். குழந்தைங்க வந்து பேசும்போது தான் அவங்ககிட்ட என்ன புரிஞ்சிருக்கு என்ன புரியலன்னு நமக்கு தெரியும். டாக் பை பீப்புள்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு த டீச்சர். டீச்சர் இனிஷியேட்ஸ் த கான்டாக்ட். டீச்சர் தான் இனிஷியேட் பண்ணும் பேச வைக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுற வைக்கிறது, இல்லை ஸ்டேட்மெண்ட்ஸ் பேச வைக்கிறது. ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் ஒன்ஸ் ஓன் ஐடியா. அவங்களுடைய ஓன் ஐடியாவை வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கே நம்ம ஃப்ரீடம் கொடுக்கணும். People talk initiation. Talk by pupils which they initiate expressing own ideas, initiating a new topic initiate பண்ணுங்க. ஒரு டாபிக் சொல்லுங்க, இந்த ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்களுக்கு திங்க் பண்ணி அவங்களா டாபிக் சொல்லுவாங்க. நம்மளே ஒரு டாபிக் கொடுத்து அந்த டாப்பிக்கை வச்சு பேச அப்படின்றத விட இவங்களே இனிஷியேஷன் எடுக்கிறதுக்கு, ஓகே இந்த டாப்பிக்கை நாங்கள் எப்படி கொண்டு போகிறோம், இந்த டிஸ்கஷன் டிபேட் கொடுக்குறோம், ஒப்பீனியன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு லைன் ஆஃப் தாட், ஓகே இது மாதிரி கொடுங்க அப்படின்னு asking thoughtful questions, thoughtful-ஆன questions கேட்கறது. going beyond the existing structure. ஓகே, ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சரை விட்டு தாண்டி போய் யோசிக்க வைக்கிறது தான் அந்த பியூப்பிள் டாக்கில். சைலன்ஸ் ஆர் கன்ஃபியூஷன் போது பாஸ். ஓகே, பாஸ் பண்ணிடுவாங்க. ஷார்ட் பீரியட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இன் விச் கம்யூனிகேஷன் கேன் நாட் பி அண்டர்ஸ்டுட் பை த அப்சர்வர். ஸோ அப்சர்வர்னால இது வந்து புரியாததுனால அவங்க பாஸ் இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க, ஷார்ட் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கும்போது ஆஃப் டீச்சர் பிஹேவியர் கான்செப்ட்ஸ். இதில் வந்து ரெண்டு இருக்குது, இன்டைரக்ட் ஒன்று இருக்குது, டைரக்ட் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு டீச்சரால் பண்ண முடியும். திஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஆக்ஷன்ஸ் டேக்கன் பை த டீச்சர் விச் என்கரேஜஸ் த சப்போர்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன். ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷனை சப்போர்ட் பண்ணுறது, என்கரேஜ் பண்ணுறதுக்காக இதை வந்து இன்டைரக்டாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. வி கேன் டிஃபைன் இன்டைரக்ட் பிஹேவியர் ஆப்ரேஷனலி பை நோட்டிங் த பர்சன்டேஜ் ஆஃப்
டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டீச்சர் வந்து 1:30 இல்லையா, 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு கேட்டகரைஸ் வைஸாக பிரிச்சுக்கலாம். 1 2 3 4ன்னு சொல்லி நம்ம வந்து குழந்தைங்கள பிரித்து இன்டெரக்டாக வந்து அவங்கள இதில் இன்வால்வ் பண்ணலாம். டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸுன்ற போது ரெஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். We can define direct behavior operationally by noting the percentage of teachers statements falling into categories. இப்போ இவங்க வந்து எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இவங்களுக்கு 5 6 7ன்ற கேட்டகரி கொடுக்கலாம். ப்ரொசீஜர் ஆஃப் ஃப்ளாண்டர்ஸ் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ். ஃப்ளாண்டர் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸில் ப்ரொசீஜர் இருக்குது. இதில் 2 ப்ராசஸ் ஆஃப் ஃப்ளாண்டர்ஸ் இன்ட்ராக்ஷன் ப்ராசஸ். ஒன்று என்கோடிங், இன்னொன்று டீகோடிங். அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், என்கோடிங் அண்ட் டீகோடிங் ப்ராசஸ்ன்ட்டு. என்கோடிங் ப்ராசஸ்னா இஸ் யூஸ்டு ஃபார் ரெக்கார்டிங் கிளாஸ் ரூம் ஈவெண்ட்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவும், அதே மாதிரி கிளாஸ் ரூமில் நடக்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதா தான். ஓகே, அண்ட் ப்ரிப்பேரிங் அண்ட் அப்சர்வேஷன் மேட்ரிக்ஸ். ஓகே, இதெல்லாம் நடக்குது, இவங்க இதிலெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி கொடுப்போம். பின்னாடி நம்ம அதுக்குரிய எக்ஸாம்பிள் பார்ப்போம். பை என்கோடிங் த நம்பர்ஸ் ஆஃப் 10 கேட்டகரி சிஸ்டம். எத்தனை கேட்டகரி இருக்காங்க, கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு 10ங்கிறத வச்சு நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம். டீகோடிங் ப்ராசஸில் என்ன நடக்கும், அப்சர்வேஷன் மேட்ரிக்ஸை நம்ம கொடுக்குறோம். என்கோடிங் ப்ராசஸில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று, கோட் நம்பரை மெமரைஸ் பண்ணோம். The first step in the process is encoding to memorize the code numbers. ஸோ கோட் நம்பர்ஸை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும் இன் ரிலேஷன் டு கீ ஃப்ரேசஸ் ஆஃப் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். விச் ஆர் இண்டிகேட்டட் இன் கேபிட்டல் இந்த 10 கேட்டகரி சிஸ்டம். அதில் வந்து 10 தான் இருக்கும். இந்த 10 கேட்டகரியிலையும் இந்தந்த கேட்டகரி வந்தால் இதுக்கு இவ்வளோ மார்க் அப்படிங்கிற மாதிரி. பிளேஸ் ஆஃப் சிட்டிங். அப்சர்வர் வந்து எங்கே உட்காந்துருக்காங்க, லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க, அதாவது டீச்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அப்போது ரெக்கார்டிங் த கேட்டகரி நம்பரை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அட் அட் இன்டர்வல் ஆஃப் எவ்ரி 3 செகண்ட்ஸ், ஒவ்வொரு 3 செகண்ட்ஸ்க்கும் he writes down that the category number which best represents and or communicate event just completed, for example. Okay, when the teacher is lecturing எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்சர்வர் வந்து என்ன போடுறாரு, 5ன்னு போடுறாங்க. ஓகே, லாஸ்ட் பெஞ்சில் அப்சர்வர் உட்காந்துருக்காங்க, டீச்சர் டீச் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. when he asks a questions he puts question கேட்கும் போது அவங்களுக்கு 4. ஓகே, அப்போ அவங்க மனப்பாடம் பண்ணிங்க, கொஸ்டின் கேட்டால் 4 அப்படிங்கிறது. ஸ்டூடெண்ட் ரிப்ளை பண்ணுனா 8 மார்க். ஓகே, ஆன்சர் சொல்லிட்டா 8 மார்க்கு. டீச்சர் ப்ரைஸஸ் ஹி புட்ஸ் 2 மார்க். டீச்சர் வந்து ஓகே சூப்பர்னு சொல்லும் போது அவங்களுக்கு 2 மார்க். இந்த மாதிரி கேட்டகரி 2ன்னு போடுறாங்க. ஆஸ்க் டு சிட் டவுன் ஹி புட்ஸ் 6. ஓகே, உட்கார சொல்லும் போது நம்ம 6 போடுறோம். ஏன்னா கொஸ்டின் கேட்டுட்டு நின்றுட்டு இருக்க குழந்தைய உட்கார சொல்ல மாட்டாங்க. when again the teacher starts lecturing he puts 5. ஓகே, திருப்பி அவங்க நடத்தும் போது அவங்களுக்கு 5. இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து என்ன பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கு. The procedure of recording events goes on at the rate of 20 to 25 observation. அப்போ அவங்கள வந்து எத்தனை தடவை அவங்க ஒரு டீச்சர் அப்சர்வ் பண்ணணும், ஒரு 20 to 25 டைம்ஸ் ஒரு நிமிஷத்தில் அப்படின்னாங்க. டீகோடிங் ப்ராசஸ்ன்றது என்கோடிங் ப்ராசஸ்க்கு அடுத்தது. அதாவது மேட்ரிக்ஸ் நம்ம கொண்டு வந்துடும். 10 கேட்டகரி சிஸ்டமில் இருக்க 10 by 10 மேட்ரிக்ஸ் table is prepared for decoding the classroom verbal behavior. சொல்றது generalized sequence of the people teacher interaction can be estimated in this matrix table. It indicates what forms of a pair of categories. ஓகே, இந்த pair of categories என்ன அப்படிங்கிறதா. The first number in the pair indicates the row. First number. Second number எது சொல்லுது, column. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் row, செகண்ட் column. நம்ம டேபிளில் பார்ப்போம். 10,6 அப்படிங்கும்போது pair would be shown by a tally in the cell formed by a row 10 column 6. For example, the observer has written down the code numbers beginning with the 6 as follows. அப்சர்வர் வந்து 6லேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, 10 போட்டோம், 8 போட்டோம், 4 போட்டோம், அந்த மாதிரி இவர் வந்து ஒரு மார்க்ஸ் போட்டிருக்காரு அப்சர்வர். It is the tradition of adding the number 10 in the beginning and at the end. ஓகே, ஃபஸ்ட்டு என்னத்தில் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் 10ல், அதுக்கப்புறம் போக போக அப்படியே போயிட்டே இருக்கும். hence the above numbers will be written as 10லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ இந்த மேலே இருக்க 6 வந்து நீங்கள் எழுதும் போது ஸ்டார்டிங் என்னத்தில் தான் எழுதணும், 10ல் தான். இப்போ இந்த பேர்ஸை பாருங்களேன், இந்த டேபிள் தான் அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே நீங்கள் இந்த டேபிளை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தெரியும். ஃபஸ்ட்டு பேர், ஃபஸ்ட்டு நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகணும், 10ல் ஸ்டார்ட் ஆகணும். அப்சர்வர் போட்டிருக்க மார்க்கு 6, இது ஃபஸ்ட்டு பேர்னு சொல்லுவாங்க. 6க்கு அப்புறம் 10, இது செகண்ட் பேர், தேர்டு பேர், ஃபோர்த்து பேர்,
இதை இப்படியே நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா 10/10 மேட்ரிக்ஸில் 10/10ல் இவங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் மார்க் இருக்கோ இப்போ இங்கே 4னா 4ல் நீங்கள் 1 போட்டுக்கலாம், இங்கே 1 இங்கே 1. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மேட்ரிக்ஸில் நீங்கள் கொண்டு வந்து டோட்டல் போடணும். ஸோ இதுதான் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் பேர். அது அப்படியே இருந்துட்டிங்கன்னா பேராக விட்டுப்பீங்க, அவ்வளோதான். 4,10ல் முடியுது. While preparing matrices, one pair is masked at a time. ஓகே, மேட்ரிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு பேர் வந்து ஒரு டைமில் மார்க் பண்ணுறாங்க. டிகோடிங். இந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் டீச்சர் டாக், பீப்புள் டாக், இந்த செல்ஃப் சைலன்ஸ் ஆர் கன்ஃபியூஷன் வரும்போது அதோட ப்ரொபோர்ஷன் இருக்குது, அதுதான் டீகோட் பண்ணுறது. இந்த ரேஷியோ பிட்வீன் இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ், டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் உள்ள ரேஷியோ என்ன? இந்த ரேஷியோ பிட்வீன் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னும் போது பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுக்குறது, அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஸோ அது என்னோட ரேஷியோ என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேஷியோ என்ன? ஸ்டடி ஸ்டேட் செல் என்ன? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டகிரேஷன் செல்ஸ் அண்ட் விஷிஷியஸ் செல்ஸ், இதெல்லாம் என்னன்னு பார்ப்பாங்க. இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கும் போது டோட்டல் டீச்சர் பிஹேவியர், அதாவது டிடிபி இல்லைன்னா டீச்சர் டாக்ன்றத பர்சன்டேஜில் கேல்குலேட் பண்ணுவாங்க. இது எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா, டீச்சர் டாக் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா, 1லேருந்து 7 வரைக்கும் நம்ம போட்டுட்டு டிவைடட் பை என் டோட்டல் நம்பர் இன்டூ 100. இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா போட்டு அதை வந்து கண்டுபிடிக்கணும். டீச்சர் இன்டைரக்ட் டாக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம படித்தோம் இல்லையா, இது டீச்சர் டாக் பார்த்தாச்சு. இது இன்டைரக்ட் டீச்சர் டாக். இதுக்கு என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ். இது அது வந்து 1 to 7, இது 1 to 4 டிவைடட் பை என் இன்டூ 100. இங்கே டைரக்ட் டீச்சர் டாக்னா நீங்கள் வந்து டிடிடி அப்படின்றது தான். டோட்டல் நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ் 5 to 7 இன்டூ 100 என்ன? ஓகே, ஸோ அது அடுத்தது பீப்புள் ஸ்டாக் பிடி பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது பிடி ஈக்குவல்ஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ். இது வந்து என்னதுலேருந்து 8 and 9 இன்டூ 100, அவ்வளோதான். டோட்டல் நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ்ன்றதை தான் நீங்கள் எழுத போகிறீங்க. இது எல்லாமே டாபிக். பீப்புள் டாக் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது பீப்புள் ஸ்டாக்னு போட்டாங்க. சைலன்ஸ் கன்ஃபியூஷனுக்கும் என்ன ஃபார்முலான்னு போட்டாங்க. இன்டைரக்ட் டு டைரக்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கும்போது இது ரெண்டுத்தையும் அப்படியே என்ன பண்ணுவீங்க, டிவைட் பண்ணி இன்டூ 100 போட்டுக்குவீங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ் தான் இருக்குது, 1 to 4, இது 5 to 7 இன்டூ 100, அவ்வளோதான். கண்டென்ட் கிராஸ் ரேஷியோன்றது சிசிஆர் பர்சன்டேஜ். சிசிஆர்ன்ற போது டோட்டல் நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ் 4 and 5 பை என் இன்டூ 100. இதில் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் எம்டி போச் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் அ bold step in the right direction to improve the quality of education. இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்டெப்பு. ஓகே, வழி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஃபீட்பேக் டு த டீச்சருக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்சர்வேஷன் டெக்னிக் ஃபார் கிளாஸ் ரூம் பிஹேவியர். கிளாஸ் ரூம் பிஹேவியரில் நம்ம ஒரு அப்சர்வேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். யூஸ்ஃபுல் ஃபார் த, இது எல்லாமே அட்வான்டேஜஸாக நீங்கள் எழுதிக்கலாம். யூஸ்ஃபுல் ஃபார் தியரி ஆஃப் டீச்சிங். ஓகே, தியரி ஆஃப் டீச்சிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஃபெக்டிவ் டயக்னோஸ்டிக் டூலு டு மெஷர் த சோஷியல் எமோஷனல் கிளைமேட் இந்த கிளாஸ் ரூம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் எமோஷனல் இதை வந்து நம்ம மெஷர் பண்ணுறது, டயக்னோஸ் பண்ணுறதுக்காக. இப்படி தான் இருக்குது, இப்படி நம்ம பேசுகிறாங்க, இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லையோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம். இட் சப்ளிமெண்ட்ஸ் த ட்ரைனிங் டெக்னிக்ஸ் லைக் மைக்ரோ டீச்சிங், டீம் டீச்சிங். இதெல்லாமே நம்ம மைக்ரோ டீச்சிங் ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா, சின்ன ஒரு 5 minutesக்கு கிளாஸ் எடுக்கிறது. இது மாதிரி டீம் டீச்சிங், எல்லாரும் சேர்ந்து டீச் பண்ணுவாங்க. ஒரு 3 பேர் டீச்சராக இருப்பாங்க ஒரே கிளாஸ்க்கு. ஃபீட்பேக் எப்படி கொடுக்கறது, அப்புறம் வந்து பீப்புள் டீச்சர்ஸ்க்கு எப்படி நம்ம ஃபீட்பேக் கொடுக்கறது அப்படிங்கிறதான். இட் இஸ் அன் அப்ஜெக்டிவ் அண்ட் ரிலேபிள் மெத்தட் ஃபார் அப்சர்வேஷன் ஆஃப் கிளாஸ் ரூம் டீச்சர். ஓகே, ஒரு அப்ஜெக்டிவான ஒரு ரிலேபிளான ஒரு இது. இட் இஸ் மோஸ்ட்லி டீச்சர் டாக் ஓரியன்ட். இது எல்லாமே டீச்சர் டாக் ஓரியன்டாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக. கம்பேர் த பிஹேவியர் ஆஃப் டீச்சர்ஸ் அட் டிஃப்ரெண்ட் ஏஜ் லெவல்ஸ், ஜெண்டர், சப்ஜெக்ட் எக்ஸெட்ரா. இது எல்லாமே அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இதுக்கு வந்து நிறைய நேரம் எடுக்குது மேட்ரிக்ஸ் போடுறதுக்கு, 10/10ங்கிறது. அப்புறம் வந்து அந்த மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லெஸ் அட்டென்ஷன் ஹேஸ் பீன் paid டுவர்ட்ஸ் பீப்புள் டாக். பீப்புள் டாக்கு இதில் நிறைய அட்டென்ஷன் அவங்க கொடுக்கவே இல்லை. டீச்சர் டாக்குக்கு தான் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, அவங்கள தான் அப்சர்வ் பண்ணுவாங்க. த அப்சர்வர்ஸ் ஹாவ் டு பி ட்ரெயின்ட் இன் ஆர்டர் டு கோட் கரெக்ட்லி. அது மாதிரி அப்சர்வர்ஸ் வந்து இப்படி தான் நீங்கள் கோட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன் ஆஃப் பியூப்பிள் டு பியூப்பிள் டைப் இஸ் நாட் கன்சிடர் ஹியர். ஓகே, பியூப்பிள்லேருந்து பியூப்பிளுக்கு யாராவது பேசுகிறாங்களா, ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் கான்வர்சேஷனே இந்த ஃப்ளாண்டர்ஸோட இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸில் இல்லவே இல்லை.
ஸோ த சிஸ்டம் ஆஃப் கோடிங் அண்ட் டீகோடிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். கோட் பண்ணுறது, டீகோட் பண்ணுறது, இந்த நம்பரை இதுக்காக மனப்பாடம் பண்ணணும், இதுக்கு இந்த ஃபார்முலா பண்ணணும், இது எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது அப்படின்றது தான் ஃப்ளாண்டர்ஸோட தியரி. ஓகே, ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது. அடுத்தது வந்து கேலோவேஸ் சிஸ்டம் ஆஃப் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ். இவரும் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ் பற்றி எடுத்திருக்காரு. இட் வாஸ் டெவலப் பை சார்லஸ் கேலவே இந்த ஃபார்ம் ஆஃப் டீச்சர்ஸ் ட்ரைனிங் டெக்னிக். ஒரு டீச்சர் ட்ரைனிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவர் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காரு. யார்? சார்லஸ் கேலவே அப்படிங்கிறது. It is basically a category type system involving categorization of all sets of possible verbal and non-verbal behavior of a teacher in the classroom while interacting with the students. Okay. ஸோ இதுவும் கேட்டகரி டைப் தான். ஓகே, இந்த கேட்டகரி அது அந்த கேட்டகரி அப்படின்னு நம்ம பிரிச்சோம் இல்லையா? ஸோ இதுவுமே கேட்டகரைஸ் டைப் தான். இவர் வந்து பாசிபிள் வேர்பல், நான் வேர்பல் ரெண்டு பிஹேவியரையும் பிரிச்சிருக்காரு. ஓகே, வேர்பல் பிஹேவியர், நான் வேர்பல் பிஹேவியர். 10 categories of verbal behavior and 10 categories of non-verbal behavior அப்படின்றது. இது எல்லாமே என்னவா டிவைட் ஆயிருக்கு? அதே மாதிரி அந்த பிளாண்டர்ல எப்படி நமக்கு பிரிஞ்சிருக்கு? டீச்சர் டாக், பீப்புள் டாக், அடுத்தது சைலன்ஸ் ஆர் கன்ஃபியூஷன். பீப்புள் டாக்குன்றதுக்கு பதில் இங்கே ஸ்டூடெண்ட் டாக்னு கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டம் நான் வெர்பல் கியூஸ் இஸ் கிவன் அலாங் வித் த வெர்பல். இங்கே வந்து நான் வெர்பலையும் கொடுத்துருக்காங்க வெர்பலோட பிஹேவியரோட. ஆஸ் த டீச்சர்ஸ் டூ கன்வே இன்ஃபர்மேஷன் டு ஸ்டூடெண்ட்ஸ் தென் த்ரூ நான்-வெர்பல் கியூஸ் மூலயமா டீச்சர் வந்து சில இதை கன்வே பண்ணாலும் அதையும் இங்கே எடுத்திருக்காங்க. These cues can be either spontaneous-ஆக கொடுக்கலாம், இல்லை மேனேஜ்டாக, இல்லைன்னா ஃபெசிலிட்டேட் எனி எஃபர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் டு பி அண்டர்ஸ்டுட். ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அது நான்-வெர்பலாக. அசம்ஷன் அப்படிங்கும் போது நான்-வெர்பல் கம்யூனிகேஷன் ஆஃப் அ டீச்சர் ஹேஸ் அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன். ஓகே, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ராக்ஷன் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. As one cannot see when he or she behaves, feedback is necessary for the behavior. ஒருத்தர் வந்து பார்க்க முடியல இந்த குழந்தைய வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கும்போது ஃபீட்பேக்ன்றது அந்த பிஹேவியருக்கு ரொம்ப முக்கியம். The non-verbal cues are important as they can reinforce and motivate a student. ஓகே, ஒரு non-verbal cuesங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு அப்போ அந்த குழந்தைய வந்து அதை மோட்டிவேட் பண்ணும், அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அதை மோட்டிவேட் பண்ணும், reinforce பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. Becoming aware of this non-verbal events occurring around us, one can achieve a better understanding of himself. Okay, becoming aware of his non-verbal events. அப்போ மேம் இது சொன்னா இப்படி பார்த்தாங்கன்னா இதுக்கு இதான் அர்த்தம், சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ அதை வச்சு அந்த குழந்தைங்க வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ட்ரைனிங் ஆஃப் டீச்சர்ஸ் என்ஹான்ஸ் த எக்ஸ்பெக்ட் ஆஃப் நான்-வெர்பல் கம்யூனிகேஷன். ஒரு டீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்க நான்-வெர்பல் பிஹேவியர் கம்யூனிகேஷனை நிறைய அவங்க வந்து கற்றுக்க முடியும். இந்த சிஸ்டம் இஸ் பேஸ்ட் அப்பான் த தியரி ஆஃப் மாடிஃபிகேஷன் ஆஃப் டீச்சர்ஸ் பிஹேவியர். டீச்சர்ஸ் பிஹேவியரில் மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வரணும், அவங்க வந்து இதில் எல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இவரோடது. கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கும்போது சார்லஸ் கேலவே சிஸ்டம்ஸ் வந்து நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்டாக ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறதான். கரெக்டாக ஃபீட்பேக்குன்ற போது ஒன் கெட்ஸ் அ சான்ஸ் டு இம்ப்ரூவ் அப்பான் ஹிஸ் வெர்பல் அஸ் வெல் அஸ் நான்-வெர்பல் பிஹேவியர். ஒரு கரெக்டான ஒரு ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்கும்போது அவங்க வந்து இந்த வெர்பல் பிஹேவியராக இருக்கலாம், நான்-வெர்பல் பிஹேவியராக இருக்கலாம், அப்படி இருக்கும் அதை வந்து அவங்க மாற்றுறதுக்கு இல்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் இன் டிஸ்கிரைபிங் டைரக்ட் இல்லைன்னா இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் டீச்சிங் பிஹேவியரில் அவங்களுக்கு வந்து உதவி செய்யும். எம்பசைசஸ் வலியுறுத்துது எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்பல் அண்ட் நான் வெர்பல் பிஹேவியர் ஆஃப் த டீச்சர்ஸை வந்து ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வலியுறுத்துது. There is an analysis of initiative and response of a teacher. ஒரு இனிஷியேட்டிவ் இல்லைன்னா ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது, ஒரு அனாலிசிஸ் இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். திஸ் சிஸ்டம் கேன் பி யூஸ்ட் இன் ரிசர்ச் இல்லைன்னா டீச்சிங்கில் கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் ஸ்டெப்ஸ் இருக்குது. என்ன 3 ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டிங் ஆஃப் கிளாஸ் ரூம் ஈவெண்ட்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது, அது மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் மேட்ரிக்ஸை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதை இன்டர்பிரட் பண்ணும். ஓகே, இதுக்கு தான் இது அப்படிங்கிறத இன்ட்ராக்ஷன் மேட்ரிக்ஸை நீங்கள் இன்டர்பிரட்டேஷனும் நீங்கள் பண்ணணும்.
ரெக்கார்டிங் ஈவெண்ட்ஸ்ன்னும் போது, கிளாஸ் ரூம் ஈவெண்ட்ஸ்ன்னும் போது எது தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன் அப்ராப்ரியேட் பொசிஷன்ன்றது ரொம்ப முக்கியம். நோ இன்டர்ஃபரன்ஸ் ஆர் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ப்ராப்பரான கோடிங் அதில் இருக்கணும். மெமரைசேஷன் ஆஃப் கோட்ஸ் இருக்கணும். நத்திங் எவ்ரி 3 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணணும். காலம் இல்லைன்னா ரோ வைஸ். ரூல்ஸ் அப்படிங்கும் போது இதுக்கும் நிறைய ரூல்ஸ் இருக்குது. த அப்சர்வர் மஸ்ட் நாட் பி கன்சர்ன் பை ஹிஸ் ஓன் பயஸ். ஓகே, இதில் வந்து பயஸ்டாக அவங்க திங்க் பண்ணுறதுக்கு இருக்கும் இல்லையா, பார்ஷாலிட்டி பார்க்காம அவங்க வந்து பார்க்கணும். verbal and non-verbal communication observed carefully. ஸோ இங்கே verbal and non-verbal communication கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு. ப்ரொசீஜர் ஃபார் ரெக்கார்டிங் ஆஃப் கிளாஸ் ரூம் ஈவெண்ட். கிளாஸ் ரூம் ஈவெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. மேனுவல் என்கோடிங், ஓகே, அதே மாதிரி அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டரைஸ்ட் என்கோடிங், ஆக்செப்ட் ஸ்டூடெண்ட் ஃபீலிங், ப்ரைஸஸ் ஆர் என்கரேஜஸ், யூஸ் ஸ்டூடெண்ட் ஐடியாவை யூஸ் பண்ணுறது, கொஸ்டின் கேட்குறது, இதெல்லாம் ரிப்பீட்டடாக வர வேர்ட்ஸ். லெக்சரிங், கிவிங் டைரக்ஷன்ஸ், கிரிட்டிசைசிங் ஆர் ஜஸ்டிஃபைங் அத்தாரிட்டி, பீப்புள் டாக் ரெஸ்பான்ஸ், ஸ்டூடெண்ட் டாக், இனிஷியேஷன், சைலன்ஸ் இல்லைன்னா கன்ஃபியூஷன், இதெல்லாமே ரிப்பீட்டடாக வருது. கேட்டகரி வைஸாக இவங்க பிரிக்கிறாங்க இல்லையா, வேர்பல் அண்ட் நான் வேர்பல் பிஹேவியர்ன்றதை. இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, கேட்டகரி நம்பர் 1 இந்த வேர்பல் பிஹேவியர், இது நான் வேர்பல் பிஹேவியர். அங்கே நம்ம படித்தது என்ன இருக்குது, அக்செப்ட் ஃபீலிங்ஸ்னு எழுதிருந்தோம். இங்கே அக்செப்ட் ஸ்டூடெண்ட் ஃபீலிங்ஸ்னு எழுதிருக்கோம். பிளாண்டரில் அக்செப்ட் ஃபீலிங்ஸ், இங்கே அக்செப்ட் ஸ்டூடெண்ட் ஃபீலிங். அங்கேயும் ப்ரைஸஸ் ஆர் என்கரேஜஸ்ன்றது இருக்கும். யூஸ் ஆஃப் ஐடியாங்கிறது வருது. இது எல்லாமே வேர்பல் பிஹேவியருக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் நான் வேர்பல் பிஹேவியரில் என்ன சொல்கிறாங்கன்னா, கான்குரண்ட், இன்கான்குரண்ட் இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க திருப்பி. அப்புறம் இம்ப்ளிமெண்ட் ப்ரீஃபங்க்டரி. அடுத்தது ஆஸ்க் கொஸ்டின் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது பர்சனல் இம்பர்சனல்ன்றது வருது. லெக்சர்ஸ் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன், ரெஸ்பான்சிவ் அண்ட் ரெஸ்பான்சிவ், கிவ் டிரெக்ஷன்ஸ், இன்வால்வ், டிஸ்மிஸ். criticizes on, justifies authority, firm, harsh. Students talk, response, initiated. அப்புறம் வந்து receptive, inattentive, இந்த மாதிரி receptive, inattentive. இது எல்லாமே நார்மல். கம்ஃபர்ட், டிஸ்ட்ரெஸ், சைலன்ஸில் இருந்தாங்க அப்படிங்கும்போது கன்ஃபியூஷனில் இருக்காங்கன்னா ஒன்று கம்ஃபர்ட்டாக இருக்காங்க, இல்லை டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. இதில் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. டீச்சர் வந்து கண்டினியூஸாக என்ன பண்ணுவாங்க, ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. சச் தட் மாடிஃபிகேஷன் ஆஃப் பிஹேவியர் இஸ் டன். இது ஒரு அட்வான்டேஜ். ஓகே, அதனால இந்த குழந்தைங்களுக்கு இதில் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத மாடிஃபிகேஷன் நடந்துகிட்டே இருக்கும் ஸ்டூடெண்ட்டில். ப்ரொவைட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு அ டீச்சருக்கு நம்ம வாய்ப்புகளை கொடுக்க முடியும். இதுக்கு குழந்தைங்களுடைய நான் வெர்பல் பிஹேவியரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், தட் இஸ் பனிஷ்மெண்ட் இஸ் அவாய்ட். பனிஷ்மெண்ட்டுன்றதையும் அவாய்ட் பண்ணிடுறாங்க. இட் இஸ் அ ரிலையபிள் அண்ட் அப்ஜெக்டிவ் டெக்னிக் ஆஃப் அப்சர்விங் அண்ட் அனலைசிங் த வேர்பல் அண்ட் நான் வெர்பல் பிஹேவியர் ஆஃப் அ டீச்சர் இந்த கிளாஸ் ரூம். அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வேர்பல் பிஹேவியர், நான் வேர்பல் பிஹேவியர் ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு, ஒரு கிளாஸ் ரூமில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு இது ரிலையபிளாக இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் இன் டிட்டர்மைனிங் த பேட்டர்ன் அண்ட் ஃப்ளோ ஆஃப் டீச்சிங் பிஹேவியர். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன் என்ன, ஃப்ளோ ஆஃப் டீச்சிங் என்ன அப்படிங்கிறத கொண்டு வருது. இட் ஆட்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் த ட்ரைனிங் டெக்னிக்ஸ் லைக் மைக்ரோ டீச்சிங் அண்ட் டீம் டீச்சிங். அது மாதிரி மைக்ரோ டீச்சிங், டீம் டீச்சிங் இதுக்கு எல்லாத்துக்குமே இது ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க இல்லையா, ஸோ அதனால. இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் கேரிங் அவுட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு. ஒரு இந்த மீன்ஸ் ஆஃப் டீச்சிங்காக இருக்கலாம், அது டீச்சர் பிஹேவியராக இருக்கலாம், இல்லை ப்ரீ சர்வீஸ்க்காக இருக்கலாம், இல்லை இன் சர்வீஸ் எடுகேஷனில் கூட நடக்கலாம். இதுலேயும் லிமிடேஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, the teacher may hesitate in the presence of ஒரு வீடியோ எடுக்கிறதோ, ஒரு கேமரா, ஒரு சூப்பர்வைசரோ இருக்கும் போது அதை ஹெசிடேட் பண்ணலாம். The teachers may find it difficult to handle it in the classroom as both the verbal and non-verbal behavior could not be prominently marked. ஓகே, ஒரு வேர்பல் பிஹேவியரோ இல்லை நான் வேர்பல் பிஹேவியரோ ப்ராமினெண்ட்டாக அதை மார்க் பண்ணுறதுக்கு கூட அவங்க இதுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். சிங்கிள் ஆஸ்பெக்ட் ஆஃப் நான் வேர்பல் பிஹேவியர் கம்ப்ரைசஸ் வேரியஸ் ஸ்மால் பிஹேவியர்ஸ் விச் குட் நாட் பி ப்ராப்பர்லி கேட்டகரைஸ். சில நேரங்களில் அதை ப்ராப்பராக வந்து கேட்டகரைஸ் பண்ணாமையும் இருக்கும். அந்த ப்ராசஸ் இஸ் டைம் கன்சியூமிங். இதில் நிறைய டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருக்குது, ட்ராபேக்காக இருக்குது. அண்ட் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் காஸ்ட்லி sophisticated media of educational technology, that is வீடியோ கேமரா இல்லைன்னா மிச்ச டிவைஸ் இதெல்லாம் கூட அதுக்கு தேவைப்படுது. அப்படிங்கும்போது அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. The system concentrates on both verbal and non-verbal behavior. It does not describe the classroom behavior totally. ஓகே, இதுக்கு கிளாஸ் ரூம் பிஹேவியரை மட்டுமே அது டோட்டலாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை, நான் வேர்பல் ரெண்டுத்தையும் இது பண்ணுது, கொண்டு வராங்க இல்லையா. அதனால classroom interaction in the form of pupil to pupil interaction does not find a place. அது மாதிரி ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் வந்து யாரும் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இதில் இல்லை.
இட் ரிக்வயர்ஸ் ஹைலி ட்ரெயின்டு ரிலையபிள் அண்ட் காம்பிடென்ட் அப்சர்வர்ஸ். ஒரு அப்சர்வர் இருக்காங்கன்னா அவங்க ஏற்கனவே நல்லா ஹையாக ட்ரெயின் ஆகி அவங்க ரிலையபிளாகவும் காம்பிடென்ட்டாகவும் இருக்கிற மாதிரியான ரிசர்வர்ஸ் நமக்கு தேவை. இட் டஸ் நாட் ப்ரொவைட் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் குட் அண்ட் பேட் டீச்சிங் பிஹேவியர். அது மாதிரி இது ஒரு குட் டீச்சிங் இது பேட் டீச்சிங் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு இங்கே அப்புறம் வந்து வேல்யூ பண்ணுற மாதிரி இங்கே இல்லை அப்படிங்கிறது தான். இதோட யூனிட் 1 ஓவர்.